2008 வருஷம் மே மாதம் 21 திருகோணமலையில இருந்து மட்டக்களப்பிற்கு வந்திருந்த வேளை. அப்பொழுது என்னுடைய அப்பாவை பார்க்க நான் சென்றிருந்தேன் என்னுடைய வீட்டிற்கு. அங்கே அப்பா நோயுற்று இருந்தார். அவர் கடந்த சில மாதங்களாக நோயுற்று இருந்தார். அவருக்கு என்ன வியாதி என்று நாங்கள் யாருமே சொல்லவில்லை. காரணம், அப்பா கொஞ்சம் பதட்டம் அடையக்கூடியவர். ஆகவே அவரினுடைய உடலிலே இருந்த வியாதியை அவருக்கு தெரியாமலே நாங்கள் அவரை பராமரிக்க ஆரம்பித்தோம். என்ன வியாதி? அது கேன்சர் வியாதி. வைத்தியர்களே கடைசி நிலையில்தான் அதனை கண்டுபிடித்தார்கள். அப்பாவுக்கு உடலில் என்ன நோய் என்று தெரியாத ஒரு வேதனையான நிலை. எங்களுக்கு அப்பாவுக்கான வாழ்க்கையின் நாட்கள் குறுகிவிட்டதே என்கின்ற வேதனை ஒரு புறம். இப்படியான சூழ்நிலையிலே அன்று மாலை வேளையில் அப்பாவை வீட்டிற்கு வெளியே இருக்கக்கூடிய முத்தத்தில் சந்தித்தேன். அந்த முத்தத்தில் நாங்கள் இருவருமே கதிரை போட்டு உட்கார்ந்து கொண்டு இருந்தோம். திடீர் என்று என்னுடைய மனசுக்கு தோன்றியது, அப்பா வாழப் போவது எத்தனை நாட்கள் என்று தெரியாது. ஆகவே இது நாள் வரை எனக்கு ஒரு சிறந்த தகப்பனாக இருந்த அவருக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன்? மனதிலே தோன்றியது, நீ என்ன கைமாறு செய்தாலும் அவர் செய்த நன்மைத்தனத்திற்கு ஈடாகாது. வேண்டுமானால் ஒரே ஒரு காரியம் பண்ணிக்கொள்ளலாம். இது நாள் வரை உன்னை அவர் பராமரித்திருக்கிறார், பாதுகாத்திருக்கிறார், சகலதும் பண்ணி இருக்கின்றார். ஆகவே நீ உன்னுடைய அப்பாவுக்கு தெரிந்தும் தெரியாமலும் செய்திருக்கக்கூடிய தவறு அனைத்திற்கும் மன்னிப்பு வேண்டிக்கொள். அப்பாவிடம் கேட்டேன், உங்க காலிலே இருக்கக்கூடிய நகங்கள் வளர்ந்திருக்கிறதே, நான் வேண்டுமானால் அதை வெட்டி விடட்டுமா? ஒப்புக்கொண்டார் அப்பா. 2 கால்களையும் அப்படியே வாரி அள்ளி என் மடியில் வைத்து கொண்டேன். அந்த நகத்தை வெட்டுகின்ற சாட்டிலே மௌனமாக அவருடைய கால்கள் 2ஐயும் பற்றி பிடித்து கொண்டு மனசார, அப்பா, இத்தனை வருஷத்திலே நான் உங்களை மனம் நோக செய்த சூழ்நிலைகளுக்கு மனசார மௌனமாக மன்னிப்பு கேட்கிறேன் என்று மனசுக்குள்ளே சொல்லிக் கொண்டேன். நீங்க வேண்டுமானால் கேட்கலாம், அதனை தைரியமாக சொல்லி இருக்கலாமே, வெளிப்படையாக சொல்லி இருக்கலாமே. சில காரியங்களை வெளிப்படையாக சொல்ல முடியாது. அப்படி நான் சொல்லி இருந்தால் அப்பா யோசித்திருப்பார், ஏன் இந்த தருணத்தில் நான் இப்படி சொல்லுகிறேன். அப்படியே அவர் யோசித்து தனக்குள்ளே இருக்கக்கூடிய வியாதியின் நிமித்தம் நான் இப்படி பண்ணுகிறேன் என்று அவர் நினைத்திருந்தால், அப்படி என்ன வியாதி என்று அவர் நினைத்தே மனசுடைந்து போயிருக்கலாம். ஆகவே மௌனமாக மனசுக்குள்ளே நான் மன்னிப்பு வேண்டிக் கொண்டேன். அப்பாவினுடைய பிரசன்னம் எனக்கு எப்பொழுதும் மகிழ்வை தந்த பிரசன்னம். ஆனால் அன்னைக்கு அந்த பிரசன்னம் வேதனையை கொடுத்தது, உள்ளத்திலே காயத்தை கொடுத்தது. என்னதான் நான் மன்னிப்பு கேட்டாலும் அந்த இடத்திலே அப்பாவின் நிலையை நினைக்கின்ற பொழுது எனக்கு வேதனையாக இருந்தது. அன்புமிக்க சகோதரர்களே, அப்பாவினுடைய பிரசன்னம், கடவுளினுடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கின்ற பொழுது எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கு அது மகிழ்ச்சியை, வெற்றியை, ஆசிரை மாத்திரமே கொடுக்கும் என்று நாம் எண்ணிவிட முடியாது. அநேக தடவையில் அது காயங்களாக கூட வெளிப்படும். இயேசுவை பாருங்கள், சிலுவையிலே அவரினுடைய பிரசன்னம் நமக்கு காயமாக வெளிப்பட்டது. அந்த காயத்தின் நிமித்தம் நாம் அத்தனை பேரும் ஆசீர் பெற்றுக்கொண்டோம், விடுதலை பெற்றுக்கொண்டோம். அந்த விடுதலைக்காக அவர் காயமடைய வேண்டியிருந்தது. அந்த காயங்களை தாங்கிக் கொண்ட இயேசு வேதத்திலே நாம் பார்க்கின்றோம், முதல் வார்த்தையாக உச்சரித்தது என்ன? அப்பா,
இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று லூக்கா நற்செய்தி 23வது அதிகாரம் 34வது வசனத்திலே அவர் நமக்காக பேசுகின்றார். தன்னை காயப்படுத்தியவர்களுக்காக பேசுகின்றார். அவர் நமக்காக மன்னிப்பு கேட்கின்றார். அன்புமிக்க சகோதரர்களே, இயேசு ஆண்டவர் சிலுவையில் உரைத்த முதலாவது வார்த்தை இது என்று சொல்லுகின்றோம். உண்மைதான். அவர் உரைத்த வார்த்தையே நமக்காக மன்னிப்பு வேண்டியது. அவர் கடவுளினுடைய பிரசன்னத்தை காயங்களாக நம்மீது வெளிப்படுத்துகின்றார். அந்த காயங்களை எப்படி வெளிப்படுத்துகிறார்? ஆசீராக வெளிப்படுத்துகின்றார். இயேசு தன்னுடைய கரங்களிலும் கால்களிலும் ஆணிகளை தாங்கினார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆணிகள் அவருடைய கரங்களிலும் கால்களிலும் காயத்தை ஏற்படுத்தியது. ஆனால் அவர் உயிர்த்து எழுந்ததன் பிறகு அந்த காயங்களாக இருக்கவில்லை, அது தழும்புகளாக மாறியது. காயம் எப்பொழுதும் வேதனையை கொடுக்கும், ஆனால் தழும்பு மாத்திரமே நினைவை கொடுக்கும். வாழ்விலே எத்தனையோ விதத்திலே நாம் எப்பேற்பட்ட காரியங்களிலே எல்லாம் காயப்பட்டிருக்கிறோம் என்பது நாம் அறிந்தது. நாம் நேசித்தவர்கள் நம்மை காயப்படுத்தி இருக்கிறார்கள். நாம் நம்பியவர்கள் நம்மை கைவிட்டு காயப்படுத்தி இருக்கிறார்கள். நம்முடைய நெருக்கமானவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போய் காயப்படுத்தி இருக்கிறார்கள். நம்முடைய வயிற்றிலே இருந்த குழந்தை 2-3 மாதத்திலே கலைந்து போனதால் காயப்பட்டிருக்கிறோம். தொழிலிலே முன்னேறி வந்தோம், திடீர் என்று அதிலே இருந்து நாம் வீழ்ச்சியை கண்டு காயப்பட்டிருக்கிறோம். நமக்கென்று கனவு கண்ட சொந்தமான ஒரு வீடு, சொந்தமான ஒரு காணி, சொந்தமான ஒரு ப்ரொஜெக்ட், சொந்தமான அந்த இல்லம், இது எல்லாம் காணாமல் போனபடியினால் காயப்பட்டு இருக்கிறோம். இந்த காயத்தை நினைத்து நினைத்து கொண்டே இருந்தால் வாழ்விலே அழுகை மாத்திரமே மிச்சமாக இருக்கும். ஆகவே காயம் நம்மை விட்டு மறக்க முடியாத ஒன்றுதான். ஆனால் அந்த காயத்திலே வாழ்வோமாக இருந்தால் நாம் தழும்புகள் தரக்கூடிய ஆசிரை நம்மை விட்டு இல்லாது பண்ணிவிடுவோம். எப்படி? அன்னைக்கு இயேசு பாருங்கள், உயிர்த்து எழுந்து தன்னுடைய சீடர்களுக்கு தோன்றினார் என்று யோவானுக்கு எழுதிய நற்செய்தி 20வது அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அப்பொழுது அந்த இயேசு ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கு தோன்றியதும் சொல்லிக்கொண்ட வார்த்தை என்ன? அவர்களை பார்த்து சொல்லுகிறார், அமைதியை பெற்றுக்கொள்ளுங்கள், ஆசிரை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்விலே இது நாள் வரை இருந்த ஆசிரிலும் பார்க்க பல மடங்கு ஆசிராய் இருக்க போகிறீர்கள் என்பதனை உறுதிப்படுத்தும் விதமாக நம் ஒவ்வொருவருக்கும் அவர் சொல்லுகிறார், அமைதியை பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த அமைதியை அவர் வழங்குகின்ற கரம், அது ஆணிகள் தாங்கிய கரம். இப்பொழுது ஆணிகள் இல்லை, அதனால் உண்டான காயங்கள் இல்லை, தழும்புகள் மாத்திரமே இருக்கிறது. தழும்புகளிலே இருந்து புறப்பட்டு வருவது ஆசீர். அதற்காக காயங்களை மறக்க முடியாதுதான். மறக்க முடியாது இருந்தாலும் தழும்புகளை நாம் நினைவிலே கொண்டால், காயங்களால் ஏற்படக்கூடிய வேதனையிலும் பார்க்க தழும்புகள் வழியாக நாம் ஆசிரை பெற்று கொள்ளுவோம். ஆகவே ஆண்டவரின் ஆசிரை பெற்று ஆயுள் முழுவதும் இரட்டிப்பான நன்மையோடும் இரட்டிப்பான மகிழ்வோடும் இரட்டிப்பான நன்மைத்தனத்தோடும் வாழ வாழ்த்துகிறேன். ஆமேன்.